அக்னி உறவுகளுக்கு வணக்கம். என்னுயிர் நீயடி பகுதி 15. இன்னைக்கான கதைக்களத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். ஏற்கனவே தினேஷ், மோகனா, அகிலா, அகில் இந்த இரு ஜோடிகளைப் போல இன்னைக்கு கதைக்குள்ள ஒரு புதிய குடும்பமும் அறிமுகமாக போகிறாங்க. காயு, என்ன பண்ணிகிட்ருக்க? வா, ஹாலுக்கு போகலாம் என்று அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு வந்தாள் கீதா. அக்கா, எனக்கு பசிக்குது, ஏதாவது செஞ்சு கொடு. அதுவும் மழை வேறு வருது, கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி சூடாக செஞ்சு தரியா என்று கேட்டாள் காயு. சரி, நான் அப்போது முட்டை போண்டா சுட்டுத்தரேன் என சொல்லி அவளை ஷோபாவில் உட்கார வைத்துவிட்டு கிச்சனுக்குள் சென்று அதற்கான வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். தன் அக்காவின் செயலில் புன்னகைத்த காயு அருகில் இருந்த முறுக்கை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்தாள். சிறிது நேரத்திற்கு பின்பு கிச்சனிலிருந்து வெளியில் வந்த கீதா, காயு, அப்பாவை கூட்டிட்டு வா, சாப்பிடலாம் என்றாள். கூட்டிட்டு வரேன் என்றாள் காயு. கண்ணனின் அறைக்கு சென்று அவரை அழைத்து கொண்டு மீண்டும் ஷோபாவில் வந்து அமர்ந்து கொண்டாள். இருவரையும் கிச்சனிலிருந்தே பார்த்த கீதா ஒரு பெரிய தட்டு நிறைய முட்டை போண்டாவை கொண்டு வந்து டீபாயில் வைத்தவர் காயு அருகில் இருந்த ஒற்றை ஷோபாவில் இருந்து அமர்ந்து கொண்டாள். கண்ணன், காயத்ரி இருவரும் அதை ஆசையாக எடுத்து சாப்பிட அவர்களை பார்த்து புன்னகைத்த கீதா தானும் ஒன்றை எடுத்து சாப்பிட்டாள். செம்ம டேஸ்ட் அக்கா, உங்களோட கைப்பக்குவம் யாருக்குமே வராது. வெளியில் கொட்டுற மழை, மண் வாசத்தில் இந்த போண்டாவை சாப்பிட்றதே தனி சுகந்தான். அதுவும் உன் கைப்பக்குவத்தில் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது என்றாள் காயு. நீ இன்னும் 2 கேட்டா கூட தரேன் காயு, அதுக்கு ஏன் இப்படி பக்கம் பக்கமாக டைலாக் பேசுகிற என்றாள் கீதா. அதை கேட்டு கீதா பார்த்து பல்லை காட்டி காயு மேலும் 2 போண்டாவை எடுத்துக்கொண்டாள். அதில் புன்னகைத்து இருவரும், காயு, நீ இன்னும் சின்ன குழந்தையாவே இருக்கிற, இப்படியே இருந்தா உன்னை கட்டிக்க போகிறவன் நிலைமை ரொம்ப மோசம் என்று கூறினார் கண்ணன். அதை கேட்ட காயுவின் கண் முன்னால் வசந்தின் முகம் வர அவள் முகம் மலர்ந்தது. அதை அப்போ பார்த்துக்கலாம் அப்பா என்றாள். அவள் முகத்தையே உத்து பார்த்து கொண்டிருந்த கண்ணனுக்கு புரிந்தது தன் மகளுக்கு வசந்தை பிடித்திருக்கிறது என்று. காரணம், முன்பெல்லாம் கல்யாணம் என்று சொன்னாலே சலிப்பாக காமிக்கும் தன் இளைய மகள் இன்று முகமலர்ந்து பதிலளித்திருக்கிறாள். அதிலேயே கண்டு கொண்டவர், காயு, வீட்டு வேலையெல்லாம் கற்றுக்கோ, அப்போதான் போகிற இடத்துல பிழைக்க முடியும். ஒரு பொண்ணுக்கு சமைக்க கத்திருந்தாலே புருஷன் வீட்டுக்கு போனால் பிழைச்சிக்குவா என அவள் தலையை தடவி பாசமாக கூறினார். சரிப்பா, நான் கீதா அக்கா கிட்ட சமையல் கற்றுக்கிறேன் என்றாள் காயு. அப்போ நீங்கள் பேசுகிறத கேட்டால் காயுக்கு ஏற்கனவே பையனை பார்த்து வச்சுட்டு வந்த மாதிரி இருக்கு என சந்தேகமாக கேட்டாள் கீதா. இவகிட்ட நம்ம ஒன்றுமே மறைக்க முடியாது. நான் ஏதாவது பண்ணினா ஈஸியாக கண்டுபிடிச்சு அப்படியே அவங்க அம்மா மாதிரி என மனதிலேயே திட்டினார் தன் மகளை. என்னப்பா பதிலையே காணோம், மனசுக்குள்ளேயே என்னை திட்டிருக்கீங்களா என்றாள் கீதா. அப்படியெல்லாம் இல்லை கீதா, நான் காயுக்கிட்ட ஒரு பேச்சுக்காக தான் சொன்னேன். இனிமேதான் அவளுக்கு பிடிச்ச மாதிரி பையனை பார்க்கணும் என்றார். அதை கேட்டு அவளை நம்பாத பார்வை பார்த்த கீதா பதில் எதுவும் பேசாமல் தன்னுடைய அறைக்கு சென்று விட்டாள். அக்கா எதுக்கு உங்களை அப்படி பார்த்துக்கிட்டே போகிறா? நீங்கள் எதுவும் பண்ணீங்களாப்பா என்று கேட்டாள் காயு. நான் எதுவும் பண்ணலை காயு என்ற கண்ணன், உங்கள் அக்கா ஏற்கனவே என் மேலே கோவத்தில் இருக்கா. அதுக்கு தூபம் போடுற மாதிரி பேசினல்ல, அதனால தான் அப்படி பார்த்துட்டு போகிறா. அதுவும் அவள் தான் என்னை எழுப்பி விடுவா. இன்னைக்கு பாரு, அவள் வந்து எழுப்பாமல் உன்னை அனுப்பி வச்சிருக்கா என்றார். ஆமாப்பா, நானும் அதையே மறந்தே போயிட்டேன். அக்கா ஏன் உங்கள் மேலே கோபத்தில் இருக்கா என தாடையில் கை வைத்து கொண்டு கேட்டாள். நான் உங்கள் அக்கா கிட்ட காலையில் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டேன்ல, அதுக்கு தான் இந்த வீராப்பு என்றார் கண்ணன். ஆனால் அப்போது அக்கா கோவப்படாமல் சாதாரணமாக தானே பதில் சொன்னா என காயு கேட்க, அவள் எப்போவுமே இப்படித்தான் காயு, அவளை நீ கவனிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். அவளுக்கு கல்யாணம் என்கிற வார்த்தையே பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் வேணும்னே அவகிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன்ல, அதில் அவளுக்கு லைட்டாக மன வருத்தம். நானும் என்னதான் காயு பண்ணுவேன், எனக்கு வயசாகிட்டே போகுது. உங்களுக்கு கல்யாணம், பேர குழந்தையை பார்க்கணும்னு ஆசையாக இருக்காதா? ஆனால் அவள் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா என்றார் கவலையாக. ஃபீல் பண்ணாதீங்கப்பா, அக்கா மனசு மாதிரி சீக்கிரமாக கல்யாணத்துக்கு ஒத்துக்குவா.
அக்காவுடைய ஃபீலிங்கும் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைப்பா. அவள் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறா. அதனால தான் இப்படி பதில் சொல்லிட்டே இருக்கா. கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் அக்கா கிட்ட பொறுமையாக பேசி பார்க்கிறேன் என்றாள். சரிம்மா காயு, டைம் ஆச்சு, போய் தூங்கு என சொல்லிவிட்டு தன் இளைய மகளை கொடுத்த தைரியத்தில் தன் அறைக்கு சென்றார். அதே சமயம் அறைக்கு வந்து கீதா பெட்டில் வந்து அமர்ந்தவளுக்கு அழுகையாக வந்தது. தன் அம்மாவும் குட்டித் தங்கையையும் பார்த்து வெகு வருடம் ஆகிவிட்டது. அவர்களை நினைக்க நினைக்க மனம் அனலாய் குதித்தது. ஏனென்றே தெரியாமல் தங்கையின் சிறிய முகம் அவளை தினமும் பாடாய்படுத்தி எடுத்தது. ஒரு சிறிய கடன் பிரச்சனையில் அம்மாவை பிரிந்து வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்படுவேன் என்று யாராவது சொல்லியிருந்தால் கண்டிப்பாக அம்மாவை விட்டு வந்திருக்க மாட்டோம். அம்மாவுடனே இருந்திருந்தால் என்னை இவ்வளவு பாசமாக வளர்த்திருப்பார். ஏன் இப்போது நான் அம்மாவின் மடியை எதிர்பார்க்கிறேன். ஆனால் இன்னமும் எனக்கு அது கிடைத்த பாடில்லை. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது? இந்த கடவுளுக்கு கண்ணில்லையா? என்னோட அம்மாவையே கண்ணில் காட்ட மாட்டேங்கிறாரு என நினைக்க கண்ணீரிலிருந்து கண்ணீர் அருவியாய் கொட்டியது. தன் அம்மாவை பற்றி தங்கையை பற்றி நினைத்து அழுது கொண்டே இருந்த கீதா எப்பொழுது தூங்கினாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. 2 மணி நேரத்திற்கு பின்பு இரவு உணவை எடுத்து வந்த காயு கதவை திறந்துவிட்ட கீதா உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து, இந்த அக்கா கதவை கூட லாக் பண்ணிட்டு தூங்க மாட்டாளா என திட்டிவிட்டு உணவு தட்டை டேபிளில் வைத்துவிட்டு கீதா அருகில் வந்து, அக்கா எழுந்துரு, சாப்பிட்டு படு என்று அவளை எழுப்பினார். அதில் கண்ணை தேய்த்து கொண்டே எழுந்து அமர்ந்த கீதா, என்ன காயு என்று கீதாவை அப்பொழுதுதான் சரியாக பார்த்த காயு அவளின் கண்கள் சிவந்திருப்பதை பார்த்து புரிந்து கொண்டாள். அவள் அழுதிருக்கிறாள் என்று அப்பவே ஏன் அழுதேன்னு கேட்டாலும் எதையும் சொல்ல மாட்டார் என நினைத்தவள் பெருமூச்சு விட்டுவிட்டு, நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாக்கா, சாப்பிடலாம் என்றாள். காயு, எனக்கு பசிக்கல, நீ சாப்பிடு என்றாள் கீதா. அவளை செல்லமாக முறைத்த காயு, நீ போய் முதல்ல ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நீ சாப்பிடலனா நானும் சாப்பிட மாட்டேன் என இடுப்பில் கை வைத்து முறைத்து கொண்டே கூறினார். அந்த பேச்சு காயுவை பார்த்த கீதாவும் சிரிப்பு வந்துவிட முத்துப்பல் தெரிய சத்தமாக சிரித்தாள். அக்கா, நீ இப்போ எதுக்கு சிரிக்கிற என புரியாமல் கேட்டாள் காயு. நான் வாழ்ந்துதான் எப்பவும் துருதுருன்னு என்று இருப்பேன். ஆனால் நீ அமைதியின் சிகரம். என்னோட கிளாஸ்மேட் அடிக்கடி ஒன்று சொல்லுவா, இந்த துருதுருன்னு இருக்கிறவங்கள கூட நம்பலாம், ஆனால் உன்ன மாதிரி அமைதியின் சிகரமாக இருக்கிறவங்கள நம்பக்கூடாது. ஏன்னா நீங்கள் எல்லாம் சைலண்ட் கில்லர். உங்கள் மனசு நிறைய விஷயம் இருக்கும், அதை யார்கிட்டையும் ஷேர் பண்ணவே மாட்டீங்க என்றால் கிண்டலாக. அதை கேட்டு புன்னகையுடன் இருந்த கீதாவின் முகம் வாடியது. என்னோட மனசில் இருக்கிறது மட்டும் காயுக்கு தெரிந்தா என்னை பற்றி என்ன நினப்பா? முதல்ல அவள் அதை தாங்குவாளா என நினைக்கவே கஷ்டமாக இருந்தது. அக்கா, என்ன யோசனையில் இருக்க? போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, டைம் ஆச்சு என்று அவளை உலுக்கினாள். அதில் அவளை பார்த்த கீதா, என்னடி என்று கடுப்பாக கேட்டார். அவளை மூக்கு விடைக்க முறைத்து பார்த்த காயு, நீ என்னத்தை அப்படியே நின்றுட்டுருக்க? உன்கிட்ட எத்தனை முறை ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, சாப்பிடலாம்னு சொல்கிறேன், நீ என்னடானா அப்படியே நிற்கிற என அவள் கன்னத்தை பிடித்து கிள்ளியவாறே கூறினாள். என்ற கீதா, சாரி, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் என சொல்லி குளியலறைக்குள் சென்று முகம் கழுவிட்டு அங்கிருந்து ஷோபாவில் வந்து அமர்ந்தாள். அவள் அருகில் உணவு தட்டுடன் வந்து அமர்ந்த காயு தானே அவளுக்கு உணவை பிசைந்து ஊட்டினாள். அதில் சிறு புன்னகையுடன் வாங்கி கொண்ட கீதா, அப்பா சாப்பிட்டாரா என்று கேட்டாள். நானும் அப்பாவும் இப்போதான் சாப்பிட்டோம் என்ற காயு அவளுக்கு உணவை மீண்டும் ஊட்டிவிட்டார். ஓ, அப்போ சாப்பிட்டு தான் என்கிட்ட சாப்பிடலன்னு நானும் சாப்பிட மாட்டேன்னு டயலாக் பேசினியா என அவள் காதை பிடித்து திருகியபடியே கூறினாள் கீதா. அக்கா, வலிக்குது விடு என அவளிடம் வலுக்கட்டாயமாக தன் காதை பிரித்து கொண்ட காயு, என்னோட காதை ரப்பர்னு நினச்சியா? இஷ்டத்துக்கும் இழுக்கிற, எனக்கு வலிக்குது தெரியுமா என பாவமாக கூறினாள். அதில் புன்னகைத்த கீதா, என்கிட்ட பொய் சொன்னல்ல, நல்லா வலிக்கட்டும். ஆமாம், யார் சமைச்சது என்று கேட்டாள். வேலைக்கார அக்கா தான் சமைச்சாங்க என்ற காயு, ஏன் அக்கா, டேஸ்ட் பிடிக்கலையா என்று கேட்டாள். நல்லா தான் இருக்குது, சரி எனக்கு போதும் என்றாள். தண்ணீரை குடித்துவிட்டு பெட்டில் படுத்து கொண்டார்.
அருகே காயுவும், நாளைக்கு நம்ம ஆஃபீஸ் போகணும், நிறைய வேலை இருக்குது, காலையில் நேரமாக எழுந்திருச்சுக்கோ, குட் நைட் என்றவள் போர்வையை தலைவரை போர்த்தி கொண்டாள். ஓகே அக்கா, குட் நைட் என்ற காயுவும் கதவை மெல்லமாக மூடிவிட்டு தன்னுடைய அறைக்கு சென்று விட்டாள். தினேஷ் மும்முரமாக வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது கதவு மட்டும் தட்டும் சத்தம் கேட்டும் எழுந்து வந்து கதவை திறந்தவன் எதிரிலே நின்று பார்த்தாள் சரஸ்வதி. என்னம்மா என்று கேட்டான். டேய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மணி 8 ஆகுது, மோகனாவை கூட்டிட்டு வா, சாப்பிடலாம் என்றான் சரோ. சரிம்மா, வரோம், நீங்கள் சாப்பிட்டு எடுத்து வைங்க என்று அவளை அனுப்பி வைத்துவிட்டு உள்ளே வந்த தினேஷ் தன் மனைவி அருகில் சென்று அவளை எழுப்பினான். சினுங்கிக் கொண்டு எழுந்து அமர்ந்த மோகனா, மாமா பசிக்குது என்றாள். அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டு, சரி சாப்பிட போலாம், போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா என அவளை குளியலறைக்குள் அனுப்பி வைத்தான். தன் லேப்டாப்பை எடுத்து மூடி வைத்தான். மோகனா ஃப்ரெஷ் ஆகி வர அவளை அழைத்து கொண்டு டைனிங் ஹாலுக்கு வந்து அமர்ந்தனர் இருவரும். அத்தை, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் என்று மோகனா தன் கையில் வைத்திருக்கும் தட்டை டேபிளில் தட்டி கேட்டாள். அவளை பார்த்து புன்னகைத்த சரஸ்வதி, உனக்கு பிடிச்ச பரோட்டா தான் செஞ்சிருக்கேன் மோகனா என்றார். அதில் அழகாய் புன்னகைத்த மோகனா, என்னோட லவ்லி அத்தை தினமும் எனக்கு பிடிச்சதை செஞ்சு தராங்க என செல்லமாய் கொஞ்சினாள். நான் உனக்கு பிடிச்சதை செஞ்சு தரேன், நீ நல்லா சாப்பிட்டு, ஹாஸ்பிட்டலிருந்து உடம்பு மெலிஞ்சு போயிடுச்சு பாரு என்றாள். அதை கேட்ட அகில், சரோ இது எல்லாம் ரொம்ப ஓவர் அண்ணி, ஒரே ஒரு நாள் தான் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, நீ வைக்கிற ஐஸில் குளிர்காய்ச்சல் வந்து மறுபடியும் அட்மிட் ஆயிடுவாங்க போல என்று கிண்டலாக கூறினான். டேய், என்னை எதிர்த்து பேசின உனக்கு டின்னர் கிடையாது என்று மிரட்டவும் வாயை மூடிக்கொண்டான் அகில். அதை பார்த்து கேலியாய் சிரித்தாள் அகிலா. அகில் பல்பு வாங்கியதில் சந்தோஷப்பட்ட ராம் தினேஷை பார்த்து, தினேஷ் ஒர்க்கெல்லாம் எப்படி போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே என கேட்டார். நல்லா போகுதுப்பா, இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றான் தினேஷ். ஓ சரி, நாளைக்கு ஆஃபீஸ் போகணுமா என ராம் கேட்க, ஆமாப்பா, ஏற்கனவே 2 நாள் லீவ் போட்டுட்டேன், நான் போகலைன்னா ப்ராஜெக்ட் சொன்ன டைமுக்கு முடிக்க முடியாது, டிலே ஆச்சுன்னா கம்பெனிக்கு தான் லாஸ் என்றான். அதுவும் சரிதான், நீ ஆஃபீஸ் கிளம்பு, மோகனாவை அம்மா பார்த்துப்பாங்க என்றார். அதை கேட்டு தன் மனைவியை பார்த்ததில் சரிப்பா என்றான். சரோ, உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடு, நானும் நாளைக்கு காலேஜ் கிளம்புறேன் என்றான். நீ மட்டுமில்ல, அகிலாவையும் கூட்டிட்டு போ என்ற சரோ அனைவருக்கும் பரோட்டா வைத்து குருமா ஊற்றினாள். அவளையும் நான் கூட்டிட்டு போறேன் என்று அகில். அப்பா, அண்ணா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றான் சாப்பிட்டு கொண்டே. அவன் என்ன பேசப் போகிறான் என புரிந்து கொண்ட அகிலா அவனை பார்த்தாள். சொல்லு அகில், என்ன முக்கியமான விஷயம் என தினேஷ் ராம் இருவரும் கேட்டனர். அது, நான் ஒரு மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணலாம்னு இருக்கேன், அதுக்கான ப்ராசஸ் பாதி முடிச்சிட்டேன், இப்போ மெடிக்கல் ஷாப் வைக்க ஒரு நல்ல பிளான் வேணும், அப்புறம் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கணும், அதான் உங்களுக்கு தெரிஞ்ச பிளேஸ் எங்கேயாவது இருந்தால் சொல்லுங்க என்றான். ஐடியா நல்லா தான் இருக்குது, சிட்டிக்குள்ளேயே நல்ல இடமாக விசாரிச்சுட்டு சொல்கிறேன் என்றான். தினேஷ், நானும் எனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக நல்ல இடமா இருந்தால் விசாரித்து சொல்கிறேன் என்றார் ராம். தேங்க்ஸ் அண்ணா, அப்பா என்றான் அகில். இருவருமே புன்னகைக்க, அம்மா இன்னும் 2 நாள் கழித்து ஹரிஷ் வரானாம் என்றாள் தினேஷ். ஏன், நிஜமாக தான் சொல்கிறியா? என்கிட்ட அவன் எதுவுமே சொல்லவே இல்லை, வரட்டும் படவா, அவனை பேசிக்கிறேன் என்றாள் சரஸ்வதி. அம்மா, பெத்த பிள்ளைங்க நாங்கள் இருந்தோம், ஏன் உனக்கு ஹரிஷண்ணாவை பிடிச்சிருக்கு என்று கேட்டான் அகில். எங்கேயோ புகையிற வாசம் வருது போல என அகிலாவை பார்த்து கிண்டலாக கூறினார். அதை கேட்டு டென்ஷனான அகில், சரோ உன்னோட புருஷன் அமைதியாக இருக்க சொல்லு, எனக்கெல்லாம் ஒன்றும் புகையில என தன் அப்பாவை முறைத்து கொண்டே கூறினான் அகில். இதுங்க ரெண்டும் இப்படித்தான் என நினைத்த சரோ அவர் வேலையை பார்க்க தன் மகனை முடித்த மட்டும் முறைத்து பார்த்த ராம் தினேஷை பார்த்து, தினேஷ் என்ன அவன் திடீரென்று வரான், அவன் காரணமில்லாமல் வரமாட்டானே என்றார். எனக்கும் அதேதான்ப்பா யோசனையாக இருக்குது, நானும் கேட்டேன், சரியாக பதில் சொல்லலை, அவன் வந்தாதான் எனக்கும் தெரியும் என்றான் தினேஷ். அவன் வந்தால் மட்டும் இங்கே தங்குற மாதிரி தான் எந்த ஹோட்டலில் தங்க போகிறானோ
என சலித்துக்கொண்டே கூறினார் ராம். அவனை பற்றி தான் தெரியும்லப்பா, விடுங்க என்றான் தினேஷ். ஹரிஷை பற்றி பேசுவதை கேட்டு புரியாமல் மோகனாவும் அகிலாவும் திருதிருவென்று முழித்து கொண்டிருக்க அதை பார்த்த சரோ, அகில், மோகனா, ஏன் 2 பேரும் முகமும் ஒரு மாதிரி இருக்கு என்று கேட்டார். அத்தை, நீங்கள்லாம் யாரை பற்றி பேசிகிட்ருக்கீங்க? ஓ, ஹரிஷ் அண்ணாவா? அவங்க நம்ம சொந்தமா என்று கேட்டாள் அகிலா. எனக்கும் இதே டவுட்டு தான் அத்தை என்றாள் மோகனா. ஹரிஷ் வேறு யாரும் இல்லை, தினேஷ் ஃப்ரெண்டு தான். ரொம்ப நல்ல பையன். இன்னொரு முக்கியமான விஷயம், தினேஷோட உயிரை 2 முறை காப்பாற்றிருக்கான். டாக்டர் படிச்சிருக்கான். ஆனால் அவனை பார்த்தா யாரும் டாக்டர்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவன்கிட்ட பொறுமையே இருக்காது. நினச்ச விஷயத்துக்கெல்லாம் கோபம் வரும். பொண்ணுங்க கிட்ட இருந்து தள்ளியே இருப்பான். அதே சமயம் அவனுக்கு ஒருத்தரை பிடிச்சா என்ன வேணும்னாலும் பண்ணுவான். நானும் அவனை பையன் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவேன். அவன் என்னை அம்மா மாதிரி தான் நடத்துவான். ஹரிஷ் பற்றி சொன்னதையெல்லாம் கேட்ட மோகனாவுக்கு ஏனோ ஹரிஷை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் வந்தது. உயிரை கொடுத்து காப்பாற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. நீங்கள் ரொம்ப லக்கி தான் மாமா என்றாள். அகிலா, போதும் போதும். ஹரிஷ் அண்ணாவை பற்றி பேசியதும் நாளைக்கு வேலைக்கு போகணும், காலேஜுக்கு போகணும். எல்லாரும் போய் தூங்குங்க என்றான். டேய், உன்னோட பொண்டாட்டி வேற ஒருத்தரை பற்றி பேசுறது உனக்கு பிடிக்கலன்னா நேராக சொல்லு. அதை விட்டுட்டு இப்படி எங்களையே துரத்துற வேலையெல்லாம் வச்சுக்காத என்றார் ராம். எப்படா நான் கண்டென்ட் கொடுப்பேன், என்னை கலாய்க்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பார் போல இவர். என் மனசுலையே சலித்து கொண்டான் அகில். எனக்கு ஒன்றும் அப்படி ஒரு எண்ணமும் இல்லை. எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். குட் நைட் என சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான். அவனை தொடர்ந்து அகிலாவும் செல்ல, அகிலா, நீ எதுக்கு அவன் பின்னாலேயே போற? வந்து உட்காரு, கொஞ்ச நேரம் பேசிகிட்ருக்கலாம் என அவளை வம்பிழுத்தார் சரோ. அகில் அவரை பாவமாக பார்த்து அகிலா பதில் எதுவும் பேசாமல் அமைதியாக வந்து அமர்ந்தாள். அவள் முகத்தை பார்த்து நால்வரும் புன்னகைக்க, அகிலா, அம்மா உன்னை கிண்டல் பண்ண தான் கூப்பிட்டாங்க. நாளைக்கு காலேஜ் போகணும்ல, ஸோ நீ போய் தூங்கு என்றான் தினேஷ். சரி என சந்தோஷமாக புன்னகைத்த அகிலா வேகமாக அங்கிருந்து தங்களின் அறைக்கு சென்று விட்டார். அதை பார்த்து நால்வரும் மேலும் சந்தோஷமாக சிரிக்க, அதன்பின் சாப்பிட்டு முடித்துவிட்டு தினேஷ், மோகனா இருவரும் தங்களுடைய அறைக்கு வந்தனர். கதவு திறந்து இரவு உடையை எடுத்துக்கொண்ட மோகனா குளியலறைக்குள் சென்று தலையில் கட்டு காலையில்தான் பிரித்ததால் தலைக்கு ஊற்றாமல் மேலாக குளித்து முடித்து ஆடை அணிந்து கொண்டு குளிரிலிருந்து வெளியே வந்தவள் தன் கணவன் ஷோபாவில் உட்கார்ந்து வேலை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து அவன் அருகில் சென்று அமர்ந்து, மாமா, வேலை அதிகமாக இருக்குதா என்று கேட்டாள். ஆமா பாப்பா, ஒர்க்கு கொஞ்சம் அதிகம்தான் என்றான் தினேஷ் அவள் முகத்தை பார்க்காமல். அதை கேட்டு அவன் டீஷர்ட்டை இறுக்கமாக பற்றிய மோகனா அவனை பார்த்தாள். அதில் லேப்டாப்பை மூடி வைத்துவிட்டு அவள் முகத்தை பார்த்த தினேஷுக்கு அவள் முகத்தில் இருந்த சோகம் குழப்பத்தை கொடுக்க அவளை தூக்கி தன் மடியில் அமர்த்தி கொண்டார். ஏண்டி உன்னோட முகம் இப்படி சோர்வா இருக்கு என்று கேட்டான். அவனை கவலையாக பார்த்த மோகனா, என்னால் தானே இந்த ஒர்க்கெல்லாம் பெண்டிங் இருக்குது. நான் நல்லா இருந்திருந்தா நீங்கள் எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிச்சிருப்பீங்க தானே என்று கேட்டாள். அவளின் தாடையை பற்றி தன் கண்ணை பார்க்க வைத்த தினேஷ் அவள் நெற்றியோடு நெற்றி ஒட்டி, உன்னாலெல்லாம் என்னோட வேலை பெண்டிங்கில் நிற்கலை. வாரத்தில் ஒரு நாள் எனக்கு வேலை இப்படித்தான் இருக்குது. இதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீ ஏண்டி ஃபீல் பண்ணுற? நான் இன்னும் 10 கம்பெனி ஒர்க்கை என்கிட்ட கொடுத்தா கூட நான் அசால்ட்டாக பார்ப்பேன் என்றான். அதை கேட்டு அவளை பிரமிப்பாக பார்த்த மோகனா, உங்களுக்கு சோர்வா இல்லையா மாமா என கேட்டாள். எனக்கு வேலை பார்க்கும்போது சோர்வு ஒன்றும் வந்ததே இல்லை. ஏன்னா நான் என்னோடய வேலையை லவ் பண்ணி பண்ணுறேன். நமக்கு பிடிச்ச வேலையை லவ் பண்ணி செஞ்சால் அதை பண்ணும்போது சோர்வாக இருக்காது, மேலும் மேலும் பண்ண வேண்டும் என்று தான் தோன்றும் என்றான். நீங்கள் வேற லெவல் மாமா என்ற மோகனா அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். தானும் அவளை அணைத்து கொண்ட தினேஷ் சில நொடிகள் கழித்து அவளை தூக்கி கொண்டு பெட்டில் உட்கார வைத்தான். அதில் அவனை திகைப்புடன் பார்த்தாள் மோகனா. அவள் பார்வையை கண்டு கொள்ளாத தினேஷ்
திரையும் தண்ணீரையும் எடுத்து கொடுத்து குடி என்றான். என்ற மோகனா சமத்தாக மாத்திரையை முழுங்கிவிட்டு தண்ணீர் பாட்டிலை டேபிளில் வைத்தார். சரி, இப்ப படுத்துக்கோ என்ற தினேஷ் அவளை படுக்க வைத்து போர்வை போர்த்துவிட்டு செல்ல பார்வை பார்த்து அதை உணர்ந்து அவன் கையை பிடித்து இழுத்தாள் மோகனா. அவள் இழுப்பால் எதிர்பார்க்காத தினேஷ் அவள் மேலே விழுந்தான். அவளை கேள்வியாக பார்த்தான். அவள் பார்வையை உணர்ந்த மோகனா, மணி 10 போது, வந்து படுங்க மாமா என்றாள். அவள் கழுத்து வளைவில் முகம் பதித்திருந்த தினேஷ் அவள் சொல்லுவது காதில் விழவே இல்லை. அவள் அருகாமையில் அவள் உடல் சூட்டை அதிகரிக்க அதிலுள்ள மூஞ்சியினை வெளியிட்டு அவளை போதையாக பார்த்தான். அவன் மூஞ்சி சூட்டில் திரிகெட்டு அவனை பார்த்த மோகனா அவன் கண்களை நேருக்கு நேராக பார்க்கவும் அவன் கண்களில் இருந்த போதை அவளுக்கு புரிந்துவிட அவனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து எச்சில் விழுங்கினாள். அவள் கண்களை காதலாக பார்த்த தினேஷ் தன்னை போலவே காதலாக பார்க்கும் அவள் கண்ணிற்கு பின் அவள் காது, மூக்கு, நெற்றி என ஒவ்வொரு இடமாக முத்தமிட்டான். அதில் அனிச்சையாய் கண்ணை இறுக்கமாக மூடிக்கொண்ட மோகனா அடுத்தது அவன் எங்கு வருவான் என அறிந்து தன் உதட்டை ஈரப்படுத்தி கொண்டு அவளை வரவேற்றாள். அவனின் உதட்டை போதை விழியுடன் பார்த்த தினேஷ் நொடியும் தாமதிக்காமல் அவள் உதட்டை சிறை செய்திருந்தான். அவன் செயலில் உணர்ச்சியின் பிடியில் சிக்கிக்கொண்ட மோகனா அவன் முதுகை சுற்றி ஒரு கையையும் மற்றொரு கையை அவனின் தலையிலும் மசாஜ் செய்து அவனுக்கு இசைந்து கொடுத்தாள். அவனின் இந்த ஆதரிப்பு அவனை உசுப்பேற்ற அவள் மேல் உதட்டையும் கீழுதட்டையும் ருசி பார்த்தான். அவன் வன்மையை மட்டுமே அறிந்திருந்தவன் அவன் மென்மையில் துவண்டு போய் அவன் டீஷர்ட்டை கையில் விட்டு தன் கணவனின் கட்டுக்கோப்பான இரும்பு உடலை பூ போன்ற பஞ்சு கரத்தால் தொட்டு உணர்ந்தாள். அவனின் தொடுகை அவனுக்கு அவஸ்தையாக இருக்க மென்மையாக முத்தம் கொடுத்து கொண்டே இருந்தவன் நொடி பொழுதில் வன்மைக்கு மாறிவிட்டான். அதில் சோர்ந்து போன மோகனாவுக்கு மூச்சு வாங்க தன் தலையை இடவலமாக ஆட்டினாள். அதில் அவனிடமிருந்து பிரிந்த தினேஷ் அவன் கழுத்து வலையில் முகத்தை புதைத்து கொள்ள அவள் மூச்சு விடவும் மேலும் அவனை உசுப்பேற்ற அவள் கழுத்தில் மென்மையாக பின் வன்மையாக ஒரு கடி கடித்தான். ஆ என மோகனா சினுங்க, சித்துமாமா சித்துமாமா என பயங்கரமாக முணுகியவள் அவனின் தலையை வருடினான். அவளின் முணுகளில் முற்றிலும் தன்னிலை மறந்தவன் அவளுக்கு வல்லினம் மெல்லினம் ஒரே சமயத்தில் காட்டி திக்கிமாட வைத்தான். அவள் காதருகில் சென்று, பாப்பா என்னை சித்துமாமான்னு கூப்பிடுடி என போதையான குரலில் கூறினான். அவன் சொன்னதை கேட்டு மேலும் கண்ணை இறுக்கமாக மூடிக்கொண்ட மோகனா சித்துமாமா சித்துமாமா என உணர்ச்சியில் வேகமாக முனக அதில் ஏகபோக சந்தோஷமடைந்த தினேஷ் அதை மேலும் உணர்வு பொங்க மோன நிலையின் உச்சிக்கு சென்ற மோகனா சித்துமாமா என வேகமாக முனகினாள். அறையெங்கும் அவள் முனகல் சத்தம் நிரம்பி இருக்க அப்போது அவனின் கால் அவள் அடிபட்ட விரலில் உரசிவிட அது அவளுக்கு உயிர் போகும் வழியை கொடுக்க மாமா என வலி நிறைந்த குரலில் அழைத்தாள். அதில் பட்டென அவனிடமிருந்து பிரிந்த தினேஷ் தன் மனைவியை பார்த்து தன்னையே நொந்து கொண்டான். அவனின் டீஷர்ட்டை இழுத்துவிட்டு பாப்பா சாரிடி என்றான். மாமா மாமா என்று அழுத மோகனா கால் வலிக்குது மாமா என்று வலியால் கதறினாள். அவளின் அழுகையை பார்த்து பதறி போனவன் வேகமாக பெட்டிலிருந்து எழுந்து அவள் காலின் அருகில் வந்து அவள் காலை பார்த்தான். தன் கால் உரசியதில் சிறிது இரத்த கசிவு ஏற்பட்டு சரோ ஒட்டிவிட்டிருந்த பேண்டேஜ் அவிழ்ந்திருந்தது. வேகமாக ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் மட்டும் டாக்டர் கொடுத்த மருந்தை எடுத்து வந்து அவன் அருகில் வந்து அவள் காலை சுத்தம் செய்து மருந்து போட்டுவிட்டு ஊதிவிட்டான். தன் மனைவி வலியில் கத்துவதை கேட்டு சோர்ந்து போனான். சிறிது நேரம் அவள் அழுகை உசும்பலாக மாற அவளுக்கு பேண்டேஜ் ஒட்டிவிட்டு அவள் அருகில் வந்த தினேஷ் சாரிடி, ஏதோ உணர்ச்சி வசத்தில் தான் இப்படி பண்ணிட்டேன் என சொல்லும் முன்பே அவள் வாயில் கை வைத்த மோகனா தூங்கலாம் மாமா என்றாள். என அவளின் உணர்வுகளை புரிந்து கொண்ட தினேஷ் அவள் அருகில் படுத்து தன் மனைவியை இறுக்கமாக அணைத்து கொண்டு அவள் கழுத்து வளைவில் முகம் பதித்து சாரிடி சாரிடி பொண்டாட்டி என்றான் வலி நிறைந்த குரலில்.
அவளின் குரலில் உள்ள மாறுபாட்டை உணர்ந்த மோகனா, மாமா இதுக்கு ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? நான் உன்னுடைய பொண்டாட்டி. என்னை எடுத்துக்க உனக்கு முழு உரிமை இருக்குது. எனக்கு கால் வலிச்சதுனால மட்டும் நான் கத்திட்டேன். அதுக்கு போய் சாரி சொல்லி என்னை கஷ்டப்படுத்தாத என சொல்லி அவன் நெஞ்சில் முத்தம் வைத்து அங்கேயே முகத்தை பதித்து கண்ணை மூடினாள். என்னுயிர் நீயடி தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.